உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 டு 2025 ஆண்டு வரை நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நேயர்களே, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போல ஒரே ஒரு விஷயம்னாக்க உங்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 4வது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது கடகராசி மட்டுமல்லாமல் கடகராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவிடலுங்க. கடகராசியை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களும் கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த குரு வீழ்ச்சியானது குரு பார்க்கு கோடின்மை தரும். குருவோடைய பார்வை தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் தாங்க ராஜா. இந்த குரு பயிற்சியுடைய காலகட்டத்தில் எந்த மாதிரி கிரகங்களுக்கு பார்க்க இருக்கிறோம். தொழில் ஸ்தானம் என்பது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். லாபஸ்தானத்தை நோக்கி மாற இருக்கிறாருங்க. உங்களுடைய தைரிய ஸ்தானம் 3ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடமான பஞ்சபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு கிரகணிகள் மாற்றங்கள் இருக்குதுங்க. சப்தம ஸ்தானாதிபதியாக வெற்றி பார்க்க இருக்கிறார். குருவுடைய பெயர்ச்சி, குருவுடைய பார்வை நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறக்கூடிய கிரகம் தாங்க. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்து ரிஷித்து சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதிக்கு 1/5/2024 அன்று தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவ கர்ணமும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதீன நாழிகை என்பது 28-22க்கு மாலை மணி 5:01 துலா லக்னத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய ரிஷப ராசிக்கு மாற இருக்கிறார். உங்களுடைய துலாமும் சரி ரிஷமும் சரி சுக்கிரனை ராசினாக கொண்டவர்கள். அப்போ கடக ராசினருக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை இந்த வருஷம் உங்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் குரு பயிற்சியானது மாற இருக்கிறார். அதாவது குரு பயிற்சியால் இதுவரைக்கும் கடகராசினக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படின்னாக்க 10ல் தான் குரு இருந்தது. 10ஆம் இடம் குரு என்பது குரு உச்சத்தை பார்க்குறான். 10ல் குரு இருந்தால் கொலநாசங்கிறான். அப்போ இடமாட்டம் விடுமாட்டம், இடத்த மாறி உட்காருது, பலமுறை இடத்த மாற்றம் கொடுக்கறது, உடல் சார்ந்து கண் எரிச்சல், காது வலி, பல்வலி இந்த மாதிரி தொந்தரவு காட்டுறது, இதெல்லாம் விட போகுதுங்க. அதாவது வேலையில் இருந்த தொய்வு, உடல் இருந்த தொய்வு எல்லாம் அகழ்ந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்க போகுதுங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சுமூக உறவும் தொடர இருக்குதுங்க. உங்களுடைய உடல் உபாதைகள் நீங்க இருக்குதுங்க. எதிர்பாராத புதிய பொறுப்புகள்லாம் தேடி வர இருக்குதுங்க. இதனால் கூடுதல் வருமானமும் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. சமுதாயத்தில் உங்கள் செலவுக்கு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி உயர இருக்குதுங்க. உங்கள் நேர்மறையான நடத்தையை அனைவரும் பாராட்ட போகிறாங்க. உங்களுடைய விவாத திறமை அதிகரிக்க இருக்குதுங்க. முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட மனம் விழையும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி அதை செய்வது காரியமாற்றுவீர்கள். வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி செய்ய போகிறீங்க. நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனைகள் பல புரிய போகிறீங்க. புதிய வாகனங்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களின் தேவைகள் எளிதாக பூர்த்தியாக இருக்குதுங்க. நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதுவரைக்கும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீதிமன்றத்திற்கு வெளியில் சாதகமான முடிய இருக்குதுங்க. உங்கள் மீது அவாண்டபடி சுமத்தியவர்கள், தவறாக உணர்ந்து வருத்தம் தெரிவித்தவர்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு நன்மை
விதிக்கும் விதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி என்பது தெய்வ பலத்தால் செயற்கரிய சாதனைகளையும் செய்ய போகிறீங்க. குல தெய்வம் பிரார்த்தனை நிறைவேற்ற போகிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. வெளியூர் சுற்றுலாலாம் சென்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதுங்க. அதனால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய செயலுக்கு அஸ்திவாரம் போட போகிறீங்க. உறவுகள் அக்கறைக்கு செலுத்துங்க. இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள்லாம் திரும்பவும் கைக்கூடி வர இருக்குதுங்க. இது வரைக்கும் காணப்போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரதாக இருக்குதுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்து நல்லா செயலாற்ற போகிறீங்க. உங்கள் செயல்கள் இடைவெளியின்றி சுலபமாக நிறைவேறும் காலகட்டம் இந்த காலகட்டங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். உதவியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மளமளவென்று நடக்க தொடங்க இருக்குதுங்க. சில அனாவசிய செயல்களுக்கு கலை பொருட்களை இழந்த நிலை மாற இருக்குதுங்க. மற்றபடி சகோதர சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். என்றாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே சரியாகிவிடுங்க, விலகிவிடுங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தார்கள் அந்த குரு பயிற்சி. உத்தியோகஸ்தாரர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனங்கண்டு இழக்க போகிறீங்க. அப்போ வேலைப்பளு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை வாங்கும் விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைப்பாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதியம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரிகள்லாம் திட்டமிட்ட வேலைகளை கடுமையாக உழைக்க போகிறீங்க. காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்களை வெற்றிகள் பெறும். ஆனால் நண்பர்கள் கூட்டாளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காதுங்க. ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார். அரசியல்வாதிகள் அந்தஸ்தில் சிறு குறைபாடுகள் உண்டாகும். ஆகவே கவனமுடன் செயல்படவும் தொடர்னுடைய பராமுகத்தால் கோபமடையாமல் கடுமையாக செய்வது வரவும். பேச்சில் கண்ணியம் குறையாதுங்க. அப்போ கலைத்துறை புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறாங்க. அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள்லாம் தவிர்க்க போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே சாதனை தாங்க இந்த காலகட்டம். அடுத்தது பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகளுடன் வாங்கி மகிழ போகிறீங்க. கணவனிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. பணம் வரவு எந்த குறைவும் இருக்க போகிறது இல்லைங்க. பிள்ளையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம். அதுமாரி திட்டமிட்ட வேலைகள் பதற்றப்படாமல் ஈடுபடவும் அதே சமயம் உங்கள் முயற்சிக்கு ஆசிரியர் நல்ல பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரம் இப்போ முதலாவது வர நட்சத்திரம் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் பெற போகிறீங்க. பயணம் செல்ல நேரலாங்க. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பெரியனுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் விதத்தில் இருக்க போகுதுங்க. உடனிருப்பவர்களுடைய எச்சரிக்கையாக பழகுவதும் ரகசியங்களை கையாளுவது கவனம் தேவைப்படுங்க. இது அதீத கவனத்துடன் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளை ஆலோசனைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவைங்க. அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். இந்த குரு பயிற்சியால் ஆளர்கள் குடும்பத்தில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தர இருக்குதுங்க. சிறு சிக்கல் ஏற்பட்டு மறைய இருக்குதுங்க. கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலை தவிர்க்கலாம். சின்ன செலவுகளை சந்திக்க நேரிருக்குங்க. உழைப்பிற்கான ஊதிய சற்று குறைவாக கிடைக்கலாங்க. மனதை தைரியத்தால் வெற்றி காண போகிறீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. பெருந்து கேளிக்கையில் பங்கு கொள்ள போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல்கள் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடர்களை உங்களுக்கு சாதகமான பயன்படுத்தும் சாமித்து பெற போகிறீங்க. அடுத்தது கடகராசியில் மூன்றாவது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். வீண்டு செலவை உண்டாக்க இருக்குதுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் செல்ல தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க. பணம் வரவு எதிர்பார்த்தபடி இருக்க போகுதுங்க. பெரியோரு நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. ஆன்மீக தலங்களுக்கு சென்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்த இருக்குதுங்க. புதிய வாடிக்கை கிடைக்க போகிறாங்க. உடைய மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து
ஒரு நற்பெயரை வாங்கக்கூடிய காலகட்டங்க. உங்களுடைய பரிகாரம் என்று சொல்லக்கூடியது அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். சிறப்பு பரிகாரத்தை போது வேப்பிலை அருகில் இருக்கும் புற்றமனுக்கு கோவிலுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். எல்லா விதத்தையும் நன்மை தரக்கூடிய காலகட்டம். அவன் இந்த அதிர்ஷ்ட திசைகள் 2, 3, 7 அதிர்ஷ்ட கோரைகள் பார்க்கும்போது உங்களுக்கு கோரைன்னு சொல்லக்கூடியது சந்திரன், சுக்கிரன், குரு. அப்போ மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட திங்கள், வெள்ளி, வியாழன். இதுதான் உங்களுடைய நேர்களே கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர பார்த்தோம். பலன் மற்றும் பரிகாரத்தை கேட்டு படுல்லவா. அடுத்து ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.